ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நான்-ஸ்டாப் குக்கிங். இன்றைக்கி நம்ம கத்திரிக்காய் காரக்குழம்பு தான் வைக்க போகிறோம். இது வந்து நல்ல ஒயிட் ரைஸுக்கெலாம் சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு அருமையான டேஸ்ட்டில் இருக்கும். வாங்க இது நம்ம எப்படி செய்யலான்னுட்டு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு கடாய் ஒன்று வச்சுக்கலாம். இதில் வந்து ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ இந்த எண்ணெய் காஞ்ச உடனே 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம். இது நல்லா பொரியட்டும். இப்போ இது நல்லா பொரிஞ்ச உடனே 2 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன், பொடியாக கட் பண்ணி அதையும் போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கலாம். இதிலே வந்து 10 பல்லு பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, இந்த பூண்டு வெங்காயம்லாம் நல்லா வதக்கிடலாம். இப்போ நான் மீடியம் சைஸ் தக்காளி 2 தக்காளி எடுத்து வச்சிருக்கேன், அதையும் இதிலே போட்டுடலாம். இப்போ இந்த தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கு அப்புறம் தான் நம்ம கத்திரிக்காய் போடணும். இதுல இப்போ இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இதுல நம்ம கட் பண்ணி வச்ச கத்திரிக்காவை போட்டுடலாம். இப்போ இந்த கத்திரிக்காவும் நல்லா வதக்கிடலாம். இப்போ இந்த கத்திரிக்காய் நல்லா வதங்கிடுச்சு பாருங்க. இதுலேயே வந்து 3 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் போட்டுக்கலாம். கொஞ்சமா மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். இப்போ இதுலயே வந்து நம்ம ஒரு டம்ளர் தண்ணி விட்டுடலாம். இதெல்லாம் நல்லா இதில் போட்ட நம்ம குழம்பு மிளகாத்தூள்லாம் நல்லா கலக்கி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு போட்டுடலாம். இப்போ இது நல்லா நம்ம மூடி போட்டு இந்த கத்திரிக்காவை நல்லா வேக வச்சிடணும். இப்போ இதை மூடி போட்டு இந்த கத்திரிக்காவை நல்லா வேக வச்சிடலாம். இப்போ இந்த கத்திரிக்காய் வந்து நல்லா வெந்துடுச்சு பாருங்க. நல்லா இந்த கத்திரிக்காய் வந்து நல்லா வெந்துடுச்சு. இதுல வந்து நான் வந்து ஒரு எலுமிச்சம்பழம் அளவு சைஸ் புளி வந்து நல்லா கரைச்சி வச்சிருக்கேன், அதையும் இதிலே விட்டுடலாம். இப்போ இதை நல்லா கலக்கி விட்டுட்டு இது நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வைக்கணும். தீ சிம்மிலே வச்சுட்டு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வைக்கலாம். இப்போ இந்த நல்லா புளி ஊற்றி நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதி வந்துச்சு பாருங்க. இதுலேயே நான் வந்து ஒரு 3 டீஸ்பூன் தேங்காவை நல்லா நைஸாக அரைச்சி வச்சிருக்கேன். இந்த தேங்காய் விழுதியும் இதிலே ஊற்றிக்கலாம். இந்த மிக்சி ஜாரில் கொஞ்சம் தண்ணி விட்டு கழுவி அதையும் இதில் ஊற்றிக்கலாம். இப்போ இதை நல்லா கலக்கி விட்டுட்டு ஒரு 2 கொதி வந்த உடனே நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். தேங்காய் விட்டு அதிகமாக கொதிக்க வைக்கக்கூடாது. இப்போ இது 2 கொதி வரட்டும். இப்போ பாருங்க, நல்லா நம்ம இந்த தேங்காய் அரைச்சி விட்டு இருக்கோம். இது நல்லா 2-3 கொதி வந்துருச்சு பாருங்க. இப்போ இந்த
இப்போ இந்த கத்திரிக்காய் காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நல்லா ஒயிட் ரைஸ்க்கெல்லாம் போட்டு சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு அருமையான டேஸ்ட்ல இருக்கும். இதுக்கு வந்து சைட் டிஷ்ஷா ஒரு அப்பளம் வறுத்து வச்சுக்கலாம். நல்லா இருக்கும். வேற எதுவுமே தேவையில்லை. இதே போல நீங்களும் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.